அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை. அனைவருக்கும் உள்ளம் கனிந்த வணக்கங்கள். இன்றைய கதை நேரத்தில் 3 அம்மாக்களை பற்றிய கதை கேட்போம் வாருங்கள். அன்னைக்கு காலை பொழுதே பரபரப்பாக தான் விடிஞ்சுது. காரணம், லக்ஷ்மியோட மகளுக்கு பிரசவ வலி. லக்ஷ்மி வேக வேகமாக மகளை ஆஸ்பத்திரிக்கு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. லக்ஷ்மியோட அம்மா 10 நாளைக்கு முன்னாடியே லக்ஷ்மி வீட்டில் தங்கி இருந்து ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய பைகள் ஒன்று ஒன்றா தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. லக்ஷ்மியோட அம்மா, வலி வந்த லக்ஷ்மியோட மகள் 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறாங்க. லக்ஷ்மியோட மருமகன், அதாவது மகளினுடைய கணவன், அவர் சொல்கிறாரு, நீங்கள் 3 பேரும் காரில் போங்க, நான் பின்னாடி பைக்கில் வரேன்னு சொல்லி அவரும் பின்னாடியே வரார். காலையில் ஒரு 8 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க. இவங்க உள்ளே போனதும் டாக்டரும் வேகமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு, குழந்தை பிறக்க இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும், இங்கேயே அட்மிட் பண்ணிவிடுங்க, இன்னைக்குள்ளே குழந்தை பிறந்துரும்னு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க. லக்ஷ்மியோட மகளும் கட்டிலில் படுத்திருக்கா. கொண்டு வந்த பொருள் எல்லாம் ஒரு ரூமை கேட்டு வாங்கி அந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு லக்ஷ்மி தன்னோட மகளை பார்க்குறாங்க. காலையில் அந்த ஆஸ்பத்திரி கேன்டீனில் வாங்கி கொடுத்த தோசையை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. லக்ஷ்மிக்கு ஆச்சரியமாக இருக்குது. காலையில் இந்த பிள்ளைக்கு பிரசவ வலி வந்ததே, இப்போ இப்படி படுத்து தூங்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே தன் அம்மாவுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய அந்த அட்மிஷன் போட்டதுக்கான அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. அதுக்குள்ளே டாக்டரும் பார்க்குறாங்க. என்னம்மா தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு லக்ஷ்மியை பரிசோதிச்சுட்டு சொல்கிறாங்க, வலி வர்றது கொஞ்சம் நின்றுருக்கு, நான் ஒரு ஊசி போடுறேன், ஊசி போட்டால் வலி வரும்னு சொல்லிட்டு ஒரு ஊசியை கொண்டு போடுறாங்க. போட்டுட்டு, ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க, வலி வருதான்னு பார்ப்போன்ட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லி ஜூஸை வாங்கி மகளுக்கு கொடுத்து, மகள்கிட்ட வலி வருதா, இங்கே வலிக்குதா, இப்படி வலிக்குதா, அப்படி வலிக்குதா, உட்கார முடியுதா, படுக்க முடியுதான்னு இப்படி கேள்விகளாலேயே, ஒரு பதட்டம் நிறைந்த கேள்விகளாலேயே தன் மகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க லக்ஷ்மி. பாட்டியம்மாவும், அதாவது லக்ஷ்மியோட அம்மாவும், அம்மா இடைவெளி விடும்போது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த நர்ஸு ஒரு குறிப்பிட்ட மருந்துகளெல்லாம் வாங்கி தயாராக வைக்க சொல்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லி, சரி மருந்து வாங்கிறதுக்காக தன் மருமகனை தேடி எங்கே இருக்காருன்னு பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. அவரை கண்டே பிடிக்க முடியல. அப்படியே ஹாஸ்பிட்டலில் அந்த முழு வளாகமும் அப்படி தேடி வராங்க. அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் உட்காந்து மருமகன் அழுதுகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒன்றுமே ஓடலை லக்ஷ்மிக்கு. தன்னுடைய மனைவி இப்படி வலியால் அவஸ்தைப்படுறத பார்த்து அவர் அழுதுகிட்டு இருக்கிறார். அவரை சரி கட்டி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போதே மருமகனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட அவரை ஒப்படைச்சிட்டு லக்ஷ்மியே போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கியாந்து வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வலி கூடுதலாக ஆரம்பிக்குது. டாக்டர் நர்ஸ் எல்லாம் லக்ஷ்மியோட மகளை பிரசவ அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் பதட்டத்தோடு வெளியே காத்திருக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் 2 மணி நேரம் கழித்து ஒரு நல்ல துடிப்பான குழந்தையினுடைய சத்தம் உள்ளே இருந்து கேட்குது. ஒரு அரை மணி நேரத்தில் டாக்டர் கூப்பிட்டு குழந்தைய காட்டுறாங்க. அழகான ஒரு பேத்தி பிறந்திருப்பா லக்ஷ்மிக்கு. அந்த பேத்தியை
டாக்டர் தொடாமல் பாருங்க, அப்புறம் நான் தரேன் உங்களுக்கு குழந்தைய உங்ககிட்ட தரேன், ஒரு 1/2 மணி நேரம் இந்த வெளிச்சத்தோட சூட்டில் இருக்கட்டும், இந்த லைட் வெளிச்சத்தோட சூட்டில்னு சொல்லுவாங்க. அப்படியே பூக்குவியல்களாக கிடந்த தன் பேத்தியை கண்களாலேயே முத்தமிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு லக்ஷ்மி வெளியே வருவாள். லக்ஷ்மி வெளியே வரும்போது தன் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பான். லக்ஷ்மி வெளியே அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த இடத்துல உட்காரும்போது அப்படியே தட்டு நிறைய சாதத்தை போட்டு பிசைஞ்சு கேன்டீன், அதாவது ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் வாங்கின சாப்பாடு, மதியம் வாங்கின சாப்பாடை பிசைஞ்சு எடுத்து வச்சுருப்பாங்க லக்ஷ்மியோட அம்மா. சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி கிட்ட, நீ உன் மகளை எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிற, அது மாதிரி நான் என் மகளை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொல்லுக்குள் அடங்கியிருந்த அந்த அன்பால் அம்மா கொடுத்த சாப்பாடு வாயில் அள்ளி போட்டு ஒரு சந்தோஷத்தோட மனதும் நிறைய லக்ஷ்மி சாப்பிட்டு முடிச்சாங்க. நன்றி, வணக்கம்.